அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகை அருகே சனிக்கிழமையன்று கரையை கடந்த தாழ்வு மண்டலமானது மேற்கு நோக்கி நகர்ந்து வலுக்குறைந்து ஞாயிறு காலை 8:30 மணி நிலவரப்படி லட்சத்தீவு அதையொட்டியுள்ள கேரளாவில் ஒரு தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் லட்சத்தீவு பகுதியில் உள்ள இந்த தாழ்வு பகுதியானது ஈரமான வங்கக்கடல் காற்றினை தமிழகத்திலிருந்து ஈர்க்கும். இதனால் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் கூறினார். நேற்று நாகை அருகே கரையை கடந்த அந்த தாழ்வு மண்டலமானது மேற்கு நோக்கி நகர்ந்து வலுக்குன்றி இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள கேரளாவில் ஒரு தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்திலே வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கனமழை இருந்தால் நீலகிரி கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது.